லட்சுமியோட தலையெழுத்து, உறவினர்களின் தலையெழுத்து. குண்டாஸ் சட்டத்தில் சிறைக்கு சென்று உள்ளனர். எமரால்டு என்றால் மரகதம் என்ற அர்த்தம். ஸோ மரகதம் எமரால்டு வச்சு செஞ்சுருக்குது முத்துலட்சுமி குடும்பத்தாரை. பசுபதி அக்கா சிவகாமி, அஸ்வின், பசுபதி அக்கா மகன் அஸ்வின் போன்றவர்களை ஆப்படித்து உள்ளது எமரால்டு ஹோட்டல். எமரால்டு ஹோட்டல் ரூமில் செய்யப்பட்ட சதி. பொன்னை இன்ஸ்பெக்டர் சா முருகேசன் தூக்கில் தொங்கி செத்துவிட்டார். சென்னை புழல் சிறையில் பொன்னை இன்ஸ்பெக்டர் சா முருகேசன் என் மீது பொய் வழக்கு போட்டவன் அயோக்கியன். போலீஸ் இன்னும் எத்தனை பேர் சாவுறாங்கன்னு பார்ப்போம். எஸ்டிஜிஎம் எம் மணி செத்துப்பிட்டான்னு சொல்கிறாங்கோ. எஸ்டிஜிஎம் எம் மணி பிஹெச்எல் ராணிப்பேட் கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் செத்துப்பிட்டான்னு சொல்கிறாங்கோ. இன்னும் எத்தனை பேர் ஜெயிலில் சாவுறாங்க பார்க்கலாம். ஜென்ரல் மேனேஜர் சந்தான கோபாலகிருஷ்ண ஐயங்கார் செத்துப்பிட்டான்னு சொல்கிறாங்கோ. வைஷ்ணவ வெறியன், பிராமண வெறியன் ஜென்ரல் மேனேஜர் சந்தான கோபாலகிருஷ்ண ஐயங்கார். அதுக்கடுத்து எம் செல்வம் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் மேனேஜர் வன்னியர். அவன் சாவ போகிறான்றாங்க, செத்துட்டான்றாங்க. அவன் செத்தா அந்த செய்தியை நான் வீடியோவாக இல்லை ஃபேஸ்புக் ட்விட்டர் பதிவாக போடுகின்றேன். இவனுங்கெல்லாம் சாகணும். ஏன்னா பொம்பளையை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பொம்பளையை கொடூரமாக கொள்கிறவங்கெல்லாம் உசுரோடவே இருக்கக்கூடாது, சாகணும். அவனுக்கு செத்தது தீபாவளியாக கொண்டாடப்பட வேண்டும். ஸோ எமரால்டு பார்க் மிகவும் அருமையாக இருக்குது. சுற்றி பார்த்தாச்சு. பாருங்கள், சீசா ஆடுறாங்க பாருங்கள். ஸோ இந்த அழகான ஒரு சின்ன வீடியோ பதிவை முடிச்சுக்கலாம் என்று நினைக்கின்றேன். பார்க்குனாலே சுற்றுற கேட்டு தான் வச்சுருக்கானுங்க. ரைட்டுங்களா? ஓகே, பதிவை நிப்பாட்டிக்கலாம்.